for artistic appeals. இது பேர் என்ன? Artistic appeals. இந்த மாதிரி artistic appeals வந்தாலே அந்த மசில் வந்து பாருங்க denervated. இப்போ வந்து நம்ம அசஸ் பண்ணியாச்சு எந்த டைப் ஆஃப் மசில் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேயே கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது வந்து இன்டர்வேட்டட் மசில்ஸ். ஒரு பாதிக்கு மேலே ஒரு க்ளோவை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா கீ க்ளோவை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா பார்ஷியல் இன்டர்வேட்டட் அது பார்ஷியல் இன்டர்வேட்டட் மசில்ஸ். இதே ஒரு லாங்கராக நமக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் அப்ரோச் கிடைச்சதுன்னா அது வந்து டீனர்வேட்டட் மசில்ஸ். சரிங்களா? இப்போ வரதுக்கு நம்ம எந்த டைப் ஆஃப் மசில் இப்போ மசில் டீனர்வேட்டட் இருந்துச்சுன்னா கோ ஃபார் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம 21 days ஆஃப் பீரியட் இருக்கும். ஒரு நோட்ஸ் வந்து ஒரு நோ வீக்கில் ஆகுதுன்னா 20 days கழிச்சு அவங்க வந்து ஆகும். அது வச்சு வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் எடுத்துட்டு அண்ட் ஸோ நோ இன்டர்வேட்டா இன்டர்வேட்டா பண்ணுறோம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாமா இதில் மெயின்டைன் பண்ணலாமா வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். ஒரு 2 செகண்ட் 4 6 8 10 12 இப்போ எப்படி நம்ம பார்க்கலாம்னா இந்த 0.01 டியூரேஷன் செக் பண்ணிட்டு நம்மளோட எஸ்டிமேஷனில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து எஸ்டிமேஷன் மாடல். இதில் வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி இருக்கும், ஒரு பக்கம் வந்துட்டு இது வந்துட்டு கேலரிக் பேலரிக். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே டைம் இருக்கும், டைம் இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு நாள் வந்து டியூரேஷன் இருக்கும், ஒரு நாள் இன்டென்சிட்டி இருக்கும். டியூரேஷன் இன்டென்சிட்டி. இப்போ நம்ம எஸ்டிகோ செக் பண்ணோம்னா எந்த டைப் பார்த்தோம்னா கேலரிக் பேலரிக் தான் பார்க்கணும். ஓகேவா? இந்த கேலரிக் பேலரிக் கொடுத்தா நம்ம மசில் வந்து நேராக இருக்கா இந்த டியூரேஷன் செக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கேலரிக் பேலரிக் யூஸ் பண்ணும்போது நம்ம கேலரிக் பேலரிக்கில் டியூரேஷன் 0.1 செட் பண்ணிட்டோம். செட் பண்ணலாம் மைனிங்காக எந்த மசில் இருக்கோ அந்த மசில் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எல்போ ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், ஷோல்டர் ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், எந்த மசிலோ மேஜர் மசில் எடுத்துக்கலாம். அந்த மசில்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 0.0 டியூரேஷன் செக் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி வரணும்னா நிறைய இன்டென்சிட்டி ரைஸ் பண்ணலாம். 1 minute ரைஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த எக்ஸாம்பிளாக வந்து 2 வந்து கன்வென்ஷன் கிடைக்குது அப்படின்னா 0.1 தென் அதுக்கப்புறமா வந்து 0.03 டியூரேஷன் கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கிடைக்குதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் மார்க் பண்ணியே வரும். சரிங்களா? எனக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம லைன் தான் வரும். ஓகேவா? அதாவது க்ளோவ் வந்து இந்த இன்ச்சியாகவே க்ளோவ் எல்லாம் கிடைக்கும், கண்டக்ஷன் கிடைக்குது அப்படின்னா டிசீஸில் பார்ஷியலி இன்னர்வேட்டட் க்ளோவ். அதே வந்து நம்ம க்ளோவ் பார்த்தீங்கன்னா இன்ச்சில் கிடைக்கும், அதுவும் கொஞ்சம் ட்ராப் ஆகும், ட்ராப் கிடைக்கும். ஒரு கீ க்ளோவ் ப்ளேஸ் பண்ணும், ஒரு கீ க்ளோவ் வந்து ப்ளேஸ் பண்ணும். இந்த க்ளோவ் இந்த கீ க்ளோவ் ப்ளேஸ் பண்ணாலே இது வந்து 50% ஆஃப் சான்ஸ், 50% இன்னர்வேட்டட், 50% இன்னர்வேட்டட். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரொம்ப லாங்காக கிடைக்கும். இன்னும் வந்து கண்டக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 1 minute மேலே கண்டக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு போய் முடியும். திஸ் இஸ் ஃபார் ஆர்டிஸ்டிக் அப்பீல்ஸ். இது பேர் என்ன? ஆர்டிஸ்டிக் அப்பீல்ஸ். இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் அப்பீல்ஸ் வந்தாலே அந்த மசில் வந்து பாருங்க டீனர்வேட்டட். இப்போ வந்து நம்ம அசஸ் பண்ணியாச்சு எந்த டைப் ஆஃப் மசில் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேயே கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னர்வேட்டட் மசில்ஸ். ஒரு பாதிக்கு மேலே ஒரு க்ளோவை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா கீ க்ளோவை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா பார்ஷியல் இன்னர்வேட்டட் அது பார்ஷியல் இன்னர்வேட்டட் மசில்ஸ். இதே ஒரு லாங்கராக நமக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் அப்பீல்ஸ் கிடைச்சதுன்னா அது வந்து டீனர்வேட்டட் மசில்ஸ். சரிங்களா? இப்போ வரதுக்கு நம்ம எந்த டைப் ஆஃப் இப்போ மசில் டீனர்வேட்டட் இருந்துச்சுன்னா go for
நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம 21 days ஆகுது அப்படிங்கிறது ஒரு நோஸ் வந்து இன்க்ரீஸ் ஒரு நோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 20 days வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் ஆகும். அது நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் மட்டும் டெஸ்ட் எடுத்துட்டு ஸோ நோ இன்க்ரீஸாக பண்ணுறோம் செக் பண்ணிட்டு தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணாமல் இதில் மெயின்டைன் பண்ணாமல் வந்து நம்ம ஃபைனல்ஸ் பண்ணணும்.